அண்ணாத்த சூப்பரா அழகா ரெடி பண்ணிருந்தோம். ஆமா பாத்துக்க. நான் வால் பின்னாடி இந்தனா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அழகா ஆகச்சுனா ஐயோ மூஞ்ச போட்டு தேய்ன்னு தேய்க்கிறானேயா. வணக்கம் நண்பர்களே, இந்த ஷிட்ஜு பேர் மைலோ. நம்ம க்ரூம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. மெயின்டெனன்ஸ்க்காக தான் ஷார்ட் கட் பண்ண போகிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாகவே ஃபர் வந்துடுச்சு. ஸோ ஆனால் நாட்ஸ் ஆகலை, சிக்காகலை. ஸோ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா ஜஸ்ட்டு ஷார்டன் பண்ணுறோம். எதனால் இந்த ஷார்டன் பண்ணுறோன்னா இது வந்து ரெகுலர் மெயின்டெனன்ஸ். அதாவது வந்து 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ஷிட்ஸு வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கோம் பண்ணி லாங் ஹேரை மெயின்டைன் பண்ணும்போது அது பெரிய கஷ்டத்தை இழுத்து வைக்கும். பட் இந்த மாதிரி ஷார்ட்டாக மெயின்டைன் பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருப்பாங்க, அதே சமயம் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஈஸி. நீங்கள் யூடியூப், ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் பார்க்குற மாதிரி லாங் ஹேர் ஷிட்யூஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஒரு 1 monthக்குள்ளே மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷார்டன் பண்ணிடுவாங்க. அப்போ தான் வந்து அவங்களால ஈஸியாக அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட் பாய்ங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும் நம்மக்கிட்ட நல்லாவே பழகியிருந்தாங்க. ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் க்ளீன் பண்ணும்போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அடிப்பகுதி, அந்த செஸ்ட் போர்ஷன், அடிவயிறு, தொடப்பகுதி, இந்த போர்ஷனில் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனார். ஸோ அதனால் வந்து அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது வந்து பதறிக்கிட்டே கிட்டங்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தார். அண்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சிசர் தான் யூஸ் பண்ணேன். அவர் வாட்டுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணார். சூப்பராக நமக்கு வந்து இது கொடுத்துருந்தாரு, அந்த ஃபேஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். சிசர்ஸ் எல்லாம் கடிக்க வரல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லெக்ஸ் எல்லாமே நீட்டாக பார்த்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா தெரியும், பாஸு அண்ட் கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்இவன் ஹேர்ஸ் நிறையாவே இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்இவனாக இருக்கும்போது நம்ம ட்ரிம்மர் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு மாதிரி தான் கட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதை சிசரிங் ஒர்க் பண்ணி தான் நீட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. நல்லா தண்ணி ஊற்றி அவரை வந்து ஷாம்பு போட்டு, ஆனால் சார் வந்து நிற்கவே மாட்டேன்னு தண்ணிக்காக பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தார். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பொசிஷனில் நின்னா மட்டும்தான் என்னால் குளிப்பாட்டவே முடியும். ஆனால் அந்த பொசிஷனில் நிற்கவே மாட்டேன்ட்டார். அதனால் வந்து கெட்ட வேண்டியதாக போயிடுச்சு. இல்லாட்டினா நிறையா ஷிட்ஸஸ் பார்த்துருப்பீங்க, நான் கெட்டாமே குளிப்பாட்டியிருப்பேன். பட் இவர் வந்து அந்த மாதிரி பண்ண போய் நம்ம கெட்டி தான் குளிப்பாட்ட வேண்டியதாக இருந்தது. ஃபைனலாக நல்லா துவட்டி ப்ளோ ட்ரையர்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ப்ளோ ட்ரையரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஃபேஸ்குள்ளே அடிக்கும்போது தான் கொஞ்சம் கடுப்பானார். பட் தோட்டும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பாய்.